எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல ஒரு நல்ல ரெசிபி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்தை பார்த்தோன்னே மேகா என்ன சொல்றாங்கன்னா, எங்க இளைய மகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமேசான் காடு மாதிரி இருக்கு அப்படின்னு. அதாவது இது அமைத்த காடு புஷ்பவனம் காடு, புஷ்பவனம்னே வச்சுக்கலாம்ல. கொஞ்சம் சாய்ந்த நேரத்துல இருட்டுற நேரத்துல வந்தா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுக்குள்ள நுழைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கு. காய்கறிகள் நீங்க எல்லாம் பார்த்துட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வச்சுக்கிட்டும் இருக்கீங்க. இப்போ என்னன்னா, இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்து காமிக்க போகிறோன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட ஃப்ரைட் ரைஸ், புலாவ், எல்லா ரைஸ் வெரைட்டி கூடயும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கோஃப்தா கிரேவி செஞ்சு காமிக்க போகிறோம். ஓ சரிதான். நீங்க ரெடியா இருங்க. ரெடி. இன்னைக்கு நான் சமைத்து கொடுக்க போறேன். ஆமா. அப்ப நீங்க சமைக்கலையான்னு கேட்க வேண்டாம் யாரும். நான் சமைப்பேன், இவரும் சமைப்பாரு, மாத்தி எல்லாரும் சமைப்போம். ஆனா ஒண்ணு, இங்க வெயிலா இருக்கு, இந்த மாடியில சமைக்க வேண்டாம், கீழே போய் கிச்சன்ல சமைக்கலாம். கிச்சன்ல சமைச்சிடலாம். இப்போ என்ன, நீங்க தான் எனக்கு சொரக்கா இங்க பாருங்க. எல்லாரும் என்ன தெரியுமா கேக்குறாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க. உங்களை நான் பேச விடலன்றாங்க, நீங்க பேச மாட்டீங்க. நீங்க சரி சொல்லுங்க. நீங்க பேசுனது ஒரு காலம், ஆமா நான் பேசி நீங்க கேட்டது ஒரு நாளும், இப்ப நீங்க பேசி நான் கேட்க வேண்டியது இக்காலம். அந்த காலம் இந்த காலம். சரி, என்ன தெரியுமா கேக்குறாங்க, எப்படி இவ்வளவு வளமா தொட்டியில வருது, அது என்ன பண்றாரு சாரு கேட்டு சொல்லுங்கன்றாங்க. சாரே சொல்லுவாரு. வேற ஒன்றும் இல்லை, தொட்டியில தண்ணி நிற்க கூடாது, வடிஞ்சிடணும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, மொட்டை மாடியில் நீங்கள் தண்ணி இருந்தால் அது கீழே கம்பியெல்லாம் தூ பிடிக்காதா, அந்த தளம் வந்து வீணாக போயிடாதான்னு. ஒன்றும் ஆகாது. என்ன வெயில் அடிக்குது, ஒரு மணி நேரத்தில் காஞ்சிரும். இருந்தாலும் என்ன செய்யணும், ஒரு செங்கலை வந்து 3 உடச்சிக்கணும். 3 பங்கா செங்கலை உடைச்சிட்டு ஒரு செங்கல் 3 இடத்துல வச்சு அது மேலே தொட்டியை வைக்கணும். அடுப்புக்கு எப்படி வைக்கிறோமோ முக்கோணம் மாதிரி செங்கல்ல ஒரு செங்கலை உடைச்சி 3 உடைச்சி 3ஐயும் முக்கோணம் மாதிரி வச்சு அது மேலே தொட்டியை வச்சுட்டிங்கன்னா நீர் வடியும் போது அப்படியே காற்றுலேயே காஞ்சிரும். அதாவது தளத்துக்கு எந்த இடர்பாடும் வராது, ஏற்படாது. இன்னொன்று வந்து வாட்டர் ப்ரூஃப் போடணும். அது நீ பில்டிங் கட்டுறதா இருந்தால் வாட்டர் ப்ரூஃப் போட்டு ஏற்கனவே கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் வந்து தொட்டி வைக்க போகிறேன்னு தெரிஞ்ச வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் செங்கல் மேலே தான் வச்சுருக்கிறேன். அதாவது வைக்கிறது முக்கியம் இல்லை, அது வந்து வேறு வந்து வாடாமல் பார்த்துக்கணும். வேறு வாடாமல் இருக்கணும்னா திறந்தாலும் பிடிக்கி பார்த்துடாதீங்க, வேறு வாடிச்சாங்க. இதுக்கு தான் உங்களை பேச சொல்றாங்க, தெரியுதா? என்ன காட்டில நம்ம யூடியூப்ல உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். அவரு புஷ்பவனம் வந்து வேறு காயாம இருக்கணும்னு சொன்னாரு. காஞ்சி போச்சான்னு ஒரு சரி பிடிங்கி பார்த்தா அவ்வளவுதான். அதனால நீங்க நீர் விடணும், அது மேல கவனமா இருக்கணும். இங்க உங்க வீட்டில் குழந்தை இருந்தா எப்படி, நீ பசிச்சா ஐயோ பசிக்குமே அப்படின்னு குழந்தைக்கு எப்படி வளர்க்குறீங்களோ அது போலதாங்க செடியும். நீங்க ரெண்டுக்கும் வேறுபாடு பார்க்கக்கூடாது. இப்போ நல்லா கச்சேரிக்கு போகும்போது என் நினப்பெல்லாம் இங்கே தான் இருக்கும், செடி வாடி இருக்குமோ. அதாவது தூங்கிட்டு இருப்பாங்க ராத்திரி, உடனே ராத்திரி 12 மணிக்கு வந்து பார்ப்பேன் செடி வாடினது தெரியும், அப்படியே உடனே தண்ணி விடுவேன். அப்போ அது கவனமாக இருக்கணும். அது வந்து நல்லா ஒரு சிலர் சொல்லுவாங்க இரவு நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், நானே ஒரு வேளை தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது, மறுநாள் காலையில் விடுறதுக்குள்ளே காஞ்சிரும் இல்லையா, அதனால விட்டுறது. ஆனால் ராத்திரியில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, செடியை தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது சென்னை கிளைமேட்டுக்கு சொல்கிறாரு, ரொம்ப வெயில் தாங்க முடியல, நாங்களே கருகி போயிடுவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இந்த ரோசா செடியெல்லாம் வந்து வெயிலில் வைக்க முடியாது, அதுக்கு மேலே ஏதாவது பந்தல் மாதிரி போட்டு அது கீழே வைக்கணும். அது வந்து நம்ம தனித்தனியாக சொல்லிக்கலாம். ஏன்னா மற்ற செடிகள்லாம் தக்காளி கத்திரிக்கெல்லாம் நல்ல வெயில் அடித்தா கூட தாங்கும். ஏன்னா அந்த கத்திரிக்கெல்லாம் எவ்வளோ வெயில் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா காய்க்கும். ஆனால் எவ்வளோ வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு நீர் விடணும். சரி, உரம் என்ன போடுறது அப்படின்னு தான் கேட்குறீங்க. இல்லை, இத பத்தி நம்ம வந்து தனியா எப்படி செய்யறாரு, இந்த சொரக்கா கூட்டு. ஆமா, ஏன்னா அது லாங் ப்ராசஸ் ஆயிரும், பின்ன பெருசா இருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க இவங்க, இது பார்க்க மாட்டாங்க. சரி, இங்க பாருங்களேன், இதுக்குன்னு தனியா தொட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம வந்து மண் வைக்கணும், அது போன்ற செய்திகளை ஒரு தனிப்பதிவாக நான் கொடுக்குறேன். எப்படி பராமரிக்கணும், அதுல என்ன உரம் போடணும் அப்படின்றதெல்லாம். உரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீஹால, சீக்கிரத்துல தரேங்க. சரி, இப்போ நமக்கு அந்த கோஃப்தா கிரேவி செய்யறோம் இல்லையா, அதுக்கு இங்கே எல்லாம் இருக்கு. காசு கொடுத்து வெளியில வாங்க. தக்காளி இருக்குது, காசு கொடுத்து வெளியில வாங்க வேண்டாம் நம்ம. அதனால ஃபர்ஸ்ட் என்னென்ன பறிக்கலாம்னு பாத்துறலாம். கொஞ்சம் பெருசான சொரக்கா எடுத்துக்கோங்க பாப்போம். கொஞ்சம் அது எடுத்துக்கலாம் பாருங்க. அதுல நிறைய உருண்டைகள் வரும். அது விதைக்கு விட்டுறலாம். இங்க எடுத்து விதைக்கு விட்டீங்களா? அது விதைக்கு விட்டாச்சு, ஓரமா இருக்கனால விதைக்கு விட்டுட்டேன். விதைக்கு விட்டுருக்கீங்களா? விதைக்கு விட்டாச்சு, அதனால அதை நான் எடுக்க மாட்டேன். அப்போ இது ஒண்ணு எடுங்க. இது எடுத்துக்கலாமா? இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
அவ்வளோதான். இது ஒன்று. இப்போ நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னா இன்னொன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 2 சொரக்காய் எடுத்திருக்கேன். அதாவது நான் நிறைய செய்ய போறேங்க. நம்ம வீஹாலையும் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கும் வேணும்னு. அதனால என்ன நீங்க கேட்பீங்க, என்ன ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுப்பீங்களான்னா, என்ன ஸ்டாஃப்ஸும் மனிதர்கள் தானே, அதனால வந்து அவங்களுக்கும் சேர்த்து செய்கிறேன். இப்போ என்னன்னா இருங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சப்பாத்தி கூட கோஃப்தா கிரேவி செஞ்சு, சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறேன். கோஃப்தா கிரேவி மட்டும் போகாது, அது கூட ஒரு சலாட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இப்போ பாருங்க, நல்ல வெள்ளரிக்காய் சூப்பராக இருக்குங்க. பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் பிஞ்சாக இருக்குது ரொம்ப. எங்கே நீங்கள் உள்ளே போங்க பார்ப்போம். இந்த பக்கம் வாப்பா. இதோப்பா இந்த வெள்ளரிக்காய் நல்லா பச்சடிக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதை கட் பண்ணிட்டோம். அந்த வெள்ளரி பழத்தையும் அப்படி காமிங்களேன். இது நாட்டு வெள்ளரிக்காய். உள்ளே வந்து ஒரு வெள்ளரி பழம் இருக்குது, முத்திக்கிட்டு இருக்குது. அதனால் அதை முத்துனுச்சுனா விட்டுட்டு அதை தோருக்கு பாருங்கள், சோத்து மேலே கிடக்கு. அடுத்தது மிளகாய் எடுக்கணும். மிளகாய் கலராக இருக்குல்ல, கலர் மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக கலர் கலராக போடலாமே. எடுங்க. இந்த பாருங்க, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மிளகாய். சும்மா ஒரு 8-10 மிளகாய். இல்லை இப்போ சிகப்பு மஞ்சள் எல்லாம் எடுக்கலாம். இது 4 சிகப்பு எடுத்துட்டேன். அடுத்தது மஞ்சள், குண்டு மிளகாய். ஐயோ என்ன அழகா இருக்கு பார்க்கவே. 4 மஞ்சள் எடுக்கலாம். மஞ்சள் உள்ளர பாருங்க பெருசா இருக்கு. இதோ 4 மஞ்சள். இன்னும் அந்த வந்து வயலட் கலர் இருக்கு. வயலட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருங்க இதை பாருங்க, நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் எவ்வளோ இது எவ்வளோ சென்டிமீட்டரா, எவ்வளோ இன்ச்சஸ்? 2 அடி இருக்கும். 2 அடி இல்லை 1.25 அடி கரெக்டாக. 1.25 அடி காராமணி பாருங்க. பயத்தங்க அடா 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 அடா. இதில் என்னன்னா ஒரே தொட்டியில் 2 செடி போட்டிருக்காரு. இது பிடிப்புங்க. இது ஒரு பீன்ஸ் மாதிரி படிப்பா. இந்த பாரு, இது பீன்ஸ் மாதிரி இருக்கும் பயிர். நான் பார்க்கறேன். இதில் பாருங்க 2-3 விதை போட்டிருக்காருங்க. இது வந்து பீன்ஸ் மாதிரி இருக்கும். பீன்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஊட்டி பீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது விதை இருக்கேன்னு சொல்லிட்டு முத்திருச்சோன்னு நினைக்காதீங்க, ரொம்ப பிஞ்சு இது. அடுத்தது பாருங்க, நம்ம கடையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய காராமணி. இது நம்ம வழக்கமாக வாங்குவோம்ல, அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்லா பெருசு. 1.25 அடி கிட்டத்தட்ட. இன்னும் விட்டா வளரும் போல இருக்கு. இது வந்து வெள்ளை காராமணி. இது என்ன பண்ணுங்க, நீங்க சீட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, பழுபாவர்க்கா விதை கேட்குறீங்க. இப்போ எல்லாமே வந்து விதை viha.online இருக்கு. புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்னன்னு கேட்பீங்க. நம்முடைய, அதாவது இப்போ உங்களுடைய ஆன்லைன் ஷாப். அது எங்கே போய் பார்க்கணுன்னா, கூகுளுக்கு போங்க, www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்க. அங்கே எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online இருக்கும். அங்கே நிறைய பொருள்கள் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு செய்தியும் நான் சொல்லிடுறேங்க. அதாவது எங்களுடைய பெயரை வைத்து வேறு வெப்சைட்டில் யாராவது விற்றாங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. வெறும் எங்களுடைய பொருள்கள் வாங்கணுன்னா அது 2 இடம் தான். ஒன்று ஆன்லைன் ஷாப்புன்னு வாங்கும்போது viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஷாப்பு, அதாவது நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க விஹா ஷாப்புக்கு வாங்க. எங்கே இருக்குன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான அட்ரஸ் எல்லாம் வெப்சைட்லேயும் இருக்குது, கூகுள் மேப்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. எங்களுடைய பொருள்கள் எங்கேயுமே கிடையாது, திரும்ப சொல்லிடுறேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறனால தான் திரும்ப ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லா விதைகளுமே எங்கள் மொட்டை மாடியில் என்னென்ன செடி இருக்கோ அத்தனை விதைகளுமே viha.online கிடைக்கும். நேரில் வந்தால் செடிகளே கிடைக்கும். இப்போ இவர் வந்து இந்த நிறைய குரோட்டன்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் கூட நிறைய ஒரு 10-15 நாளில் குரோட்டன்ஸ் ரெடி ஆகிடும். நிறைய செடி இருக்குது, வெத்தலை செடி எல்லாமே இருக்குது. இப்போ வந்து வயலட் ஒரு 6 தக்காளி குறைந்தது வேணும். கட் பண்ணுறீங்களா? தாங்க, இந்த மிளகா கொடுங்க. கையால் எடுத்துக்கலாம். இதோ இதை கொடுத்துருங்களேன். மிளகாய் நீங்கள் எடுத்துங்க. தக்காளி நல்லா முத்திருச்சு பாருங்க. இந்தா தம்பி, தாங்க. 6 அல்லது 8 தக்காளி எடுத்துக்கோங்க. 4. நல்லா கணிஞ்சதாக பார்த்துடுங்க. 4 3 7. போதும், இன்னும் 1. ரைட். இப்போ கொத்தமல்லி எடுக்கலாம். இலைகள் நாங்கள் ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டோம், அதனால் அது கொஞ்சம் முத்தி இருக்கும். பரவாயில்ல, எடுங்க. அது மனமெல்லாம் இருக்கும், எவ்வளோ இருக்கோ இலை சிலதெல்லாம் பார்த்து எடுத்துருங்க. ஓகே. கொத்தமல்லி. கொத்தமல்லி
ஹை சூரியகாந்தி பூ. இது எடுங்க 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 கட்டுங்க. திருப்புங்களேன் அப்படியே. பெருசா இருக்கு. இல்ல 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 இன்னும் விரியல. வாவ், முத்துன வேலையை எடுத்துடணுமா? இப்பதான் மொட்டா இருக்கு. இது எல்லோ. இது நல்ல மஞ்சள் பாருங்க. ஆமா, நல்ல மஞ்சள். பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்ல மஞ்சள். ஓகே சரி, அதை விட்டுருங்க. இது பருப்பு. ஓகே, நீல மிளகாய் நல்லா காய்ச்சி இருக்குது. இது எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்துல கடுகு காமிங்களேன், எவ்வளவு அழகா வந்திருக்கு. இங்க பாருங்க, பக்கத்துல கடுகு. கடுகு எவ்வளவு கடுகு வந்திருக்கு பாருங்க. இது மஞ்சள் மஞ்சள் மஞ்சளாக பூத்துருக்க. என்ன நினைப்பீங்க? இதுதான் கடுகு. இப்போதான் பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்த பிறகு காமிக்கலாம். நம்ம பார்க்கலாம். கடுகு இன்றைய சமையலுக்கு நம் தோட்டத்திலிருந்து பறித்த காய்கறிகள்: சுரைக்காய், பச்சடி செய்வதற்கு வெள்ளரிக்காய், அப்புறம் அந்த கொத்தமல்லி தழை, தக்காளி, அப்புறம் விதவிதமான வண்ணத்தில் மிளகாய். விதவிதமான வண்ணத்தில் மிளகாய்கள். சூப்பர். அவ்வளோதான். இப்போ உப்பு மட்டும்தான் கடையிலேருந்து வாங்கணும். இன்னும் சின்ன சின்ன பொருள் போடணும், அதுவும் கடையிலேருந்து. சீரகம், உப்பு இல்லையா? ஆமாம். இப்போது இது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம மொட்டை மாடி தோட்டத்து காய்கறிகளை வச்சு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோஃப்தா கிரேவி, சுரைக்காய் கோஃப்தா கிரேவி செய்து காமிக்க போகிறேன். இப்போது செய்முறையை பார்க்கலாம். இப்போது நம்ம மொட்டை மாடியில் பறித்த காய்கறிகளை வைத்து கோஃப்தா செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டேங்க. பாருங்கள், இப்போது அந்த சுரைக்காயை எடுத்து நம்ம துருவி வச்சுருக்கோம். இதை நம்ம பிழிஞ்சு வச்சுக்கலாம். இதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் நல்லா முடிஞ்ச அளவு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சுரைக்காயை நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்படி இருக்கணும், உதிரியாக இருக்கணும். இதில் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? தேவையான அளவு கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்கணும். இப்போது இது எவ்வளோ அளவுன்னு சொல்ல முடியாது நம்ம. அதுக்கு இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னா இது உருண்டைகளாக பிடிச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் நம்ம அந்த அளவுக்கு பார்த்து அளவாக போட்டுக்கணும். இதில் கடலை மாவு சேர்க்குறேன். நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேங்க. 2 சுரைக்கான்றனால 3 கரண்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பின்னாடி திரும்ப தேவைப்பட்டால் நான் சேர்ப்பேன். இப்போது அரிசி மாவு மொறுமொறுப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த மாய்ஸ்டெல்லாம் எடுக்கணும். அதுக்காக நான் 1.5 கரண்டி போல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதுலேயே கீரின பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மணம் கொடுக்கும், அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் அடுத்தது நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பையும் சேர்த்துக்கலாம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுவீங்கள, அந்த கோஃப்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ இது நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா கிளறிக்கணும். துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த சுரைக்காயில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணியிலேயே நம்ம பெசரி எடுக்கணும். இப்போது அதுக்குள்ளே இதெல்லாம் கிளறி வைக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் தேவையான அளவு. எண்ணெய் பொரிச்சு எடுக்கணும் இல்லையா? இப்போது எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் போட்ட அளவு பத்தலை, மாய்ஸ்ட் இருக்குது. அந்த மாய்ஸ்ட்டு துளி கூட இருக்கக்கூடாது. அதனால் நான் இன்னும் மாவு சேர்க்க போகிறேன். இப்போது மாவை சேர்த்து திரும்ப நான் கிளறி பார்க்குறேன். அதாவது அரிசி மாவும் சேர்த்துருக்கேன், நான் கடலை மாவும் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன தெரியுமா, அடுப்பில் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டார். சின்ன வேலையை வெளியில் போயிருந்தார். வெளியிலன்னா இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அவரை கூப்பிட்டு அவர்
உருண்டை பொரிச்சு எடுக்கட்டும். ஏன்னா அவர் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக கலாய்ச்சிட்டே செய்யலாம். அவர் செய்ய வைக்கணுன்றது கிடையாது. இருந்தால் கூட வாங்க. ஓகே, வந்தேன். வந்தீங்கல்ல, இது இந்தாங்க. ஓகே, சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுங்கன்னா அதுக்குள்ளே வேறு சின்ன உருண்டைனா எவ்வளோ பெருசு? ஒரு கோஃப்தான்றது இவ்வளோ பெருசு இருக்கும். அதனால் இந்த உருண்டை கையில் வைங்க. அப்படியே இந்த அளவு இருக்கணும். அது வந்து என்ன சூடாயிடுச்சான்னு பார்த்து அதில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி போடணும். இப்போ எண்ணெய் சூடாக அந்த நுரவை இருந்துகிட்டு இருக்கு. இப்போது அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு கடாயில் அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ என்ன பண்ணும், கடாய் சூடாயிருச்சுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வீஹா எண்ணெய். சைடு கேப்பில் எங்கெங்கே சொல்ல முடியுமோ நம்ம வீஹா ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் சொல்லிடுவேன். இப்போது நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே, இப்போ மசாலா பொருள் எல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாமே க்ராசரிஸ் எல்லாமே நம்ம VIHA.online இருக்குது. இப்போது இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கிட்டத்தட்ட நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது இதில் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போடுறோம். வெங்காயம் லேசாக பிங்க் நிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் பிங்க் நிறத்தில் மாறிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு எடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கோஃப்தாவும் சேர்க்க போகிறோம்ல, அதுவும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை 2 கிளறிட்டு தக்காளி பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஈஸியாக இருக்கும், நமக்கு பல்ப்பெல்லாம் வாயில் வராது. குழந்தைங்க அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் எப்போவுமே தக்காளி ஜூஸாக போடுவேன். எத்தனை தக்காளி? இது நம்ம வீட்டில் பறிச்சது கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும். 7 தக்காளி இல்லை, நீங்கள் எவ்வளோ? 3/4 கிலோ இருக்குமா? 8 தக்காளி. இது உப்பு போடுங்கப்பா. அரை கிலோ. கைக்கு தான் உப்பு சரியாக வரும்பீங்களே. போடுங்க பார்ப்போம். போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம். அதுலேயும் போட்டிருக்கோம் கோஃப்தால, அதனால் பார்த்து. இப்போது தக்காளி பச்சை வாசனை போகணும். ஒரு கிரேவி ஸ்டைலில் ஆகணும் இல்லையா, திக் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துலாமா? நல்லா சிவப்பாயிடுச்சு. ஓகே, அதனால் எடுத்துடலாம். என்ன ஒடியணும்ல. பரவாயில்ல, என்ன குடிக்கல இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. அது எதனாலன்னா நான் பக்குவமாக அது கலந்துருக்கேன். ஓகே, இப்போ மூடி வச்ச லிட்டை எடுத்து பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. தக்காளியுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன இத்தூண்டு ஸ்பூன் தான், அதனால் இவ்வளோ போடுறேனேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் தான் வரும் நான் எடுக்கிற ஸ்பூனில். அடுத்தது மஞ்சள் தூள். அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம VIHA.online இருக்குது. நாங்கள் வாங்கி காய வச்சு வறுத்து புடச்சி, அதாவது புடச்சி வறுத்து எல்லாம் சுத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுட் கலர்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அது பாய்சன் ஆகும், ஃபுட் பாய்சன் ஆகும். அதனால தான் நிறைய பேருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலை அப்படிம்பாங்க. அது இத்தினோடு துளி சேர்ந்தா கூட அது பாய்சன் தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நல்ல சிவப்பான கலர் கொடுக்கணும்னா காஷ்மீரி மிளகா இருக்குது இல்லையா, அது வந்து காரம் கொடுக்காது, ஆனால் நல்ல நிறத்தை கொடுக்கும். அது வந்து நம்ம VIHA ஷாப்பில் வச்சுருக்கோம். VIHA.online நீங்கள் ஆர்டர் போடலாம். VIHA ஷாப்லேயும் வந்து வாங்கிக்கலாம்.
அடுத்தது பச்சை வாசனை போகிறதுக்காக திரும்ப லிட் போட்டு நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மசாலா போட்ட பச்சை வாசனை கூட போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அந்த உருண்டையிலையும் சேர்த்துருக்கறனால கரம் மசாலா பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீஹா கரம் மசாலா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வீஹா கரம் மசாலா. இது நாங்களே தயாரிக்கிறது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ இது திக்காயிடுச்சு இல்லையா, இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து போயிடும். முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது சேர்த்தா தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். இது இல்லாமலும் செய்யலாம். நிறைய பேருக்கு வந்து முந்திரி பருப்பு பிடிக்கல அப்படிம்பாங்க, அதனால் அது உங்களுடைய விருப்பம், பார்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பெல்லாம் எவ்வளோ போடணும் அளவு சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்முடைய விருப்பம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வேணும்னா கிட்டத்தட்ட 50 கிராம் போடுங்க. நான் 50 கிராமுக்கு மேலேயே போட்டிருக்கேன். ஒரு 80 கிராம் போல் இருக்கும். ஏன்னா நான் நிறைய கிரேவி செய்கிறேன், அதனால் இப்படி போட்டு பாருங்கள். இப்போது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற கலர் வந்துருச்சா. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா என்ன ஆகும், இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெட் கலரில் இருக்கும். இப்போது இது திக்காக இருக்குது. இதில் கோஃப்தா போட்டோன்னா அந்த கோஃப்தாவும் கொஞ்சம் உறிஞ்சிக்கும் இல்லையா அந்த கிரேவியை. அதனால் நம்ம இதில் தண்ணியும் சேர்க்கலாம். தண்ணியாக பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற காரணத்தினால தண்ணியாக பால் நான் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போது நம்ம இந்த லிட் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பபுளாக வந்துருக்கு. இப்போ நம்ம லிட் எடுத்ததில் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு, பபுளாக வந்திருக்கு, இன்னும் திக்காயிட்ருக்கு. இதுக்கு மேலே நம்ம திக்காக விட வேண்டாம், இதே பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு முக்கியமான ஃப்ளேவர் ஒன்று ஆட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம், இது வரைக்கும் செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் வழக்கமாக. இது நிறைய பேருக்கு இந்த கிரேவி கூட தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த தேன் சேர்க்கணும். வீஹா தேன் இருக்குது, நல்ல சுத்தமான தேன் அது. இந்த தேனை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. அதாவது காரமும் இருக்கணும், லேசாக ஒரு இனிக்க செய்யும் இல்லையா, ஹோட்டலெல்லாம் போனீங்கன்னா லேசாக இனிக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவர் வரணுன்னா நம்ம இந்த தேனை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சரியாக இருக்கா, அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துருச்சா, ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு முன்ன பின்ன தேனாகவும் கலந்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன், டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போது இந்த கோஃப்தா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். இதில் இன்னொன்று சொல்லிடுறேங்க, இது சூட இது வந்து ஒன்றுமே ஆகாது, நமுத்து போகாது. பாருங்கள் எத்தனை நேரம் ஆச்சு நம்ம எடுத்து, நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா கிறிஸ்பியாகவே இருக்கும். இது ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, நமுத்து போகாத அளவுக்கு நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன், இப்போ வீட்டுக்காரு இல்லை குழந்தைங்க வெளியில் போயிருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணும், இந்த கிரேவியை திரும்ப சூடு பண்ணிவிட்டு இதை டப்பாவில் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லை, அதை எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப சேர்த்துக்கிட்டு அப்படியே கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா அது ஊறாமல் இருக்கும். இப்போ இது போட்டால் கூட சீக்கிரத்தில் ஊறாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் பக்குவமாக உங்களுக்கு ரைஸ் ஃப்ளார் அண்ட் வந்து இந்த கடலை மாவெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுவும் நல்லா ஊறுனா ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னும், ஏன்னா அதில் எல்லாம் இந்த கிரேவி உள்ளர போகணும். அப்போ போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிடுவீங்களா அதே பக்குவம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ கிரேவி பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், பால் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுக்கோங்க. நான் அடுப்பை அணைச்சிட்றேன். கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, கோஃப்தா பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துரும் இந்த கிரேவி. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த இயற்கையான சுவை போயிடும். அதனால் நீங்கள் பால் மட்டும் சேர்க்கலாம். பாருங்கள் இப்படி இருக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி இலைகள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம்.
பாருங்க இப்போ பக்குவமாக இருக்குது. கோஃப்தா கிரேவி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்களா, அதுவும் நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சுரக்காயில் செஞ்சது. நல்லா இருக்கும். கிறிஸ்பியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் எப்போ நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே இதில் இருக்கணும்ல. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இன்னும் கொஞ்சம் கிரேவி போதும் போதும். அதாவது உன் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு காரமாக. அதாவது இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல். ஏன்னா அடிக்கடி இவங்க தான் போவாங்க, இவங்களுக்கு தான் தெரியும். சரி, இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இது சுரக்காயில் செஞ்ச என்ன சொல்கிறது பேர் கிரேவி. சுரக்காயில் செஞ்ச கிரேவின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சுரக்காயிலேயே இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம், ரெசிபி செய்யலாம். நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் பிறகு. சரி, இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம viha.online நிறைய பொருள்கள் புதிதாக பதிவேற்றம், அதாவது அப்லோட் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போய் பாருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.